வணக்கம் நண்பர்களே. 29வது மேலகர்த்த ராகமான சங்கராபரணத்தினுடைய ஜன்யம் குதூகலம் அப்படிங்கிற ஒரு ராகம். இதனுடைய சுரங்கள் ச த த க ரே மா நீ ச சா நீ த ப ம க ரி ச சா தா ப க ரி ம நீ ச சா நீ த ப ம க ரி ச. வித்தியாசமாக இருக்கும். இந்த டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறது எம்.எஸ். விஸ்வநாதன். அந்த பாடல் இப்போ பார்ப்போம். ச ச சா த த த த த ம த த ப ப ப த சா சா ச நி நி ப ப ம ப த தா ப தா ப ம க ரி சா ச ரி ரி ம ம ப தா ப ம க க சா. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. வணக்கம் நண்பர்களே. இந்த பாடலுடைய நோட்ஸ் வித் வீடியோ அந்த ஃபைல் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு கலந்துக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா வியூவர்ஸ்க்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இது ஒரு அருமையான வாய்ப்பு. மிக குறைந்த செலவில் உங்களுக்கு முழுமையாக ஒரு பாடலை கற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. ஏன்னா யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ நீங்கள் எங்கே தொலைவினாலும் கிடைக்காத பாடல்களை தான் நான் செலக்ட் பண்ணி, அதுவும் பிரபலமான பாடல்களை செலக்ட் பண்ணி அதுக்கு நோட்டேஷன் எடுத்து அழகாக உங்கள் யாராக இருந்தால் ஒரு ஆரம்பகட்ட பயிற்சியாளர் கூட எளிதாக வாசிக்கக்கூடிய அளவில் நொட்டேஷன் இருக்கும். இந்த கமகங்களெல்லாம் பக்கத்தில் போட்டு அதில் எந்த சுரன்னே தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ மேலே காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் சா நோட்டு ஒரு நோட்டு தான் அந்த இடத்துல வரும். இந்த ரீ அதே மாதிரி நீ தா இதெல்லாம் கமகங்கள். அதாவது சாவுக்கு பக்கபலமாக இருந்து அசைந்து கொடுக்கக்கூடிய சுரங்கள் ரீ நீ தா. இப்படி மொட்டையாக போட்டுருவாங்க. அது கமகம் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. இதில் ரீக்கு கமகம் வைக்கிறதா, நீக்கு வைக்கிறதா, தாக்கு வைக்கிறதுனால ஒரு விளக்கம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, பாட்டை வாசிக்கும்போது குழப்பு அது ஒவ்வொரு சுரத்துக்கு கமகம் வச்சு விட்ருவாங்க தேவையில்லை. அப்படியெல்லாம் யாரையும் போட்டு குழப்பாமல் எந்த நோட் அந்த இடத்துல பேசுதோ அந்த நோட்டை மட்டும் கொடுத்துருப்பேன். அவங்க கேட்டு அந்த வாசித்து பழக அவங்களுடைய விரல் தானாக பக்கத்து சுரங்களுக்கு போய் அது கமகமாக மாறிக்கும். இதுதான் அடிப்படை.